வீட்டுக்கே திரும்பி போயிடலாம். ஏன் சாந்தி, என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்கு? எங்கள் அம்மாவை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்க என் மேலே எவ்வளோ பாசமும் நம்பிக்கையும் வச்சுருக்காங்க தெரியுமா? நான் இந்த மாதிரி செஞ்சுட்டேன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவ்வளோதான், அவங்க உடஞ்சே போயிடுவாங்க. கொஞ்ச நாளைக்கு தான் நம்ம மேலே அவங்களுக்கு கோவம் இருக்கும், அதுக்கப்புறம் சரியாக போயிடும் எல்லாம். இல்லை விமல், எங்கள் அண்ணனும் எங்கள் அம்மாவும் ரொம்ப பாவம். என் கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்க தெரியுமா? ஊர் ஃபுல்லாக சொல்லி நல்லா நடத்தணும்னு ஆசைப்பட்டாங்க. கடைசியில் இந்த மாதிரி ரிஜிஸ்டர் மேரேஜில் முடிஞ்சிச்சு. நம்ம வேணா நம்ம ஊரில் இருக்கவங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒரு ரிசப்ஷன் மாதிரி வேணா வச்சிடலாமா? என்ன விமல் சொல்கிறேன்? இப்போ நம்ம நேராக வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி எங்கள் அப்பாவுக்கிட்ட போகலாம். போய் அவரை பார்த்து பேசலாம். இந்த மாதிரி நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும், நாங்கள் வந்து ரிசப்ஷன் வைக்க போகிறோம், நீங்கள் வந்து எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க எங்களை அப்படி சொல்லிட்டு. உண்மையாக தான் சொல்கிறியா? உங்கள் அப்பா ஒத்துப்பாரா நம்ம கல்யாணத்தை? அதுக்கு 100% வாய்ப்பு இல்லை. நம்ம ஊரை விட்டு ஊரை போய் படிக்க தான் போகணும். இப்போ வந்து கல்யாணம் பண்ணி நம்ம வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்காக போயிட்டுருக்கோம். நம்ம குடும்பத்தோடு சேர்ந்து நம்மளால் எப்பவுமே இருக்க முடியாதா? காலம் எல்லாத்தையும் மாற்றும். நம்மளை தேடி நம்ம குடும்பம் கண்டிப்பாக வரும். எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை தான் வாழ்க்கை. எனக்கு நீயும் உனக்கு நானும் சந்தோஷமாக வாழலாம். மற்றது எதை பற்றியும் யோசிக்காத. நம்ம குடும்பம்லாம் சீக்கிரமாக ஒன்றாயிடும்ல. வீடு அடங்காமல் கோயில் மாடு மாதிரி ஒருத்தி எங்கே தான் சுற்றி இருக்கான்னு தெரியலையே. இன்னைக்கு வரட்ட வீட்டுக்கு இருக்கு பரவாயில்ல கச்சேரி. இந்த சாந்தி வேற காலையிலே கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போனேன். இன்னும் ஆளக்கான என்னதான் பண்ணியிருக்கா தெரியல. கோயிலில் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன். நம்மளை கூட போகலான்னு பார்த்தா நமக்கு இப்போ தான் கால் வலி வந்துடுச்சு, நடக்க முடியல. நாளைக்கு போகலான்னு சொன்னால் கேட்கவே இல்லை. ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறேன். என்னாச்சு ஏதாச்சும் போய் பார்த்து வரல சொல்லலாம். ஒரு பார்த்தா ஒருத்தி ஆளே காணுமே. கோயில் மாடு மாதிரி வீடு விடா தெருவாயே சுற்றி கிடக்குறா. அவளெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு ஒரு மருமகன் வச்சு நானும் குடும்பம் நடத்துறேன்னு தெரியல. இன்னைக்கு வரட்டும், அவன் வீட்டில் கட்டி போட சொன்னோம். மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் ஆயிரம் மாலை, மாலை உலகத்தில் ஆயிரம் மாலை. கையில சீக்கிரமா எழுந்துட்டு இருக்கீங்க? ஓய், நீ என்ன இவ்வளவு சீக்கிரமா எழுந்து எங்க ரவுண்ட் அடிச்சிட்டு வர? அது வந்து தெரியுமா, ஸ்கூலுக்கு போனா தான் எழுந்துட்டு கஷ்டமா இருக்குது. ஸ்கூல் லீவ் விட்டனால இருந்து காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கிறேன். நான் தூக்கமே வர மாட்டேது. பாரு, சின்ன சின்ன பசங்கள்லாம் எழுந்து விளையாடின்னு இருக்கு. எங்க வீட்டில் 2 மாடுங்க இன்னும் தூங்கின்னு இருக்குங்க. தூங்கட்டும், அவங்களுக்கு தூக்கம் வருது. என்ன காஃபி ஏதாவது குடிச்சியா இல்லையா? எங்க அம்மா நல்லா தூங்கின்னு இருக்காங்க, எங்க பாட்டியும் தூங்கின்னு இருக்காங்க. எழுந்து காஃபி போட்டாதான் அதுக்கப்புறம் தான் குடிக்கணும். உங்க வீட்டில் காஃபி போட்டிங்களா? இப்போதான் எழுந்து வாசல் தூக்கி போன வச்சுருக்கேன். இனிமேல் தான் பரிமளத்தை வீட்டுக்கு போயிட்டு பால் வாங்கிட்டு வந்து காஃபி போடணும். என்ன போய் பால் வாங்கினாரியா? நான் காஃபி கொடுக்குறேன். சரி போய்மா, தூக்கு கொடுங்க. இப்போ உள்ளே போ, கிச்சன் மேலே அந்த செல்ஃபில் வச்சிருக்கேன், போயிட்டு போ. அப்படியே 10 ரூபா காப்பி தூள் ஒன்று வாங்கிக்கோ, அப்புறம் பிஸ்கெட் பாக்கெட் ஒன்று வாங்கிக்கோ. சரிம்மா, இதுக்கெல்லாம் காசு? அது கிச்சன்லேயே கடுகு டப்பா வச்சிருக்கேன், எடுத்து 20 ரூபா. ஓ, கடுகு டப்பா தான் உங்களோட லாக்கறேன், அதுதான் காசுல போட்டு வைப்பீங்களா? ஆமாம் ஆமாம். இப்போ நிறைய காசு இருக்கும், வேற என்ன அங்கே வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஆசைப்படாத, 20 ரூபா மட்டும்தான் இருக்குது. ஏன் ஒரு 50 100 போட்டு வைக்க கூடாது? வீட்டுக்குள்ள நிறைய திருடங்க இருக்கிறாங்களே, அவங்க கிட்ட 10 உஷாராக தானே இருக்கணும். ஆட்டையை போட்டுட்டாங்கன்னா அதான் தேவையானதுக்கு மட்டும் அதை போட்டு வச்சிருப்பேன். உஷாராக தான் இருக்கீங்க. இந்த சஞ்சு மட்டும் நல்லா தூங்குறா, அவளுக்கு மட்டும் எங்க தூக்கம் வருதுன்னு தெரியல. பார்த்து போ அக்காலாம் எழுப்பிடாத, கொஞ்சம் நேரம் தூங்கட்டும். லீவ் டைம்ல நல்லா தூங்கட்டும் சொல்லிட்டு நல்லா பழக்கி விட்டுறீங்க. அப்புறம் ஸ்கூல் போகும்போது காலேஜுக்கு போகும்போது எழுந்துக்க மாட்டேங்கிறாங்க, நல்லா தூங்குறாங்கன்னு சொன்னா எப்படி? அப்பயும் நல்லா தூக்கம் தான் வரும். எக்ஸாம் நடக்குதுல உங்களுக்கு, ஏன் படிக்க தான் லீவ் விட்டுட்டாங்க, அவங்க எழுந்து காலையில் படிக்க சொல்ல வேண்டியது தானே? நல்லா தூங்க வச்சுருக்கீங்க. பாருப்பா, அக்கா உங்க மேலே எவ்வளோ ஆக்குறேன். சரி அப்போ எழுப்பு, படிக்கிட்டோம். வாணி கிட்ட போய் நீ எழுப்புன்னு வச்சுக்க, அவ 8 வச்சு பார்த்து தூரமா நீ எழுப்பு. 8 வதிப்பாங்களா? ஆமாடா, அவ கிட்ட போவாத. சரி வெரி பேட் கேர்ள். எழுப்புனா 8 வதிப்பாங்களாமே. தூங்கட்டான், நல்லாவா தூங்கட்டான். காலையில 10 மணிக்கு இல்லைன்னா நைட்டு 10 மணிக்கு எழுந்துட்டான். அதுக்கு தான் சொன்னேன், அவங்க தூங்கட்டா அவங்க கிட்ட போவாது. நான் வந்து எழுப்பிக்கிறேன், காஃபி போட்டு கொடுத்தா எழுந்துப்பாங்க. நீ போயிட்டு பால் மட்டும் வாங்கி வந்து ரோடு, அப்படியே காஃபி தூள் பிஸ்கெட்டை வாங்கி வந்துரு. சரி பெரியம்மா, தூங்கட்டான். மாலை வண்ண மாலை இந்த உலகத்தில் ஆயிரம் மாலை, மாலை உலகத்தில் ஆயிரம் மாலை. காலையில் தான் நல்லா ஜில்லுன்னு காத்தடிக்குது, நைட்டில் அப்படியே புழுங்குன்னு புழுங்குது. என்ன நிம்மதியாக தூங்க முடியுதா? இருந்தாலும் ஏசி வாங்கி மாட்டணும். சரிங்க மேடம், ஏசிலாம் வாங்கி மாட்டுவீங்க. ஓலை வீட்டில் ஏசிலாம் மாட்ட முடியும்னு தெரியுமா தெரியாதா? இவர் எப்போ இருந்தாரு? தூங்கி தானே இருந்தாரு, பின்னாடி வந்துட்டாரேன். ஏங்க ஓலை வீட்டில் ஏசி போட முடியாதா? போடு, யார் வேணான்னு சொன்னது? முதல்ல ஒரு டீ போட்டு தெரியா? நம்ம சண்முகம் குட்டி போட்டு வச்சுங்க, பால் நம்ம வீட்லயே இருக்கும். அதான் எப்போ குட்டி போடுன்னு தெரியல, வயிறு அது பெருசாக இருக்குது. குட்டி போகிற மாதம் தான் இதுவும். அது வரைக்கும் பாலுக்கு கடையில் வாங்க வேண்டியதாக இருக்குது. இல்லை பரிமளக்கா வீட்டில் வாங்கினா ஒரு பச்சை தண்ணி பாலாக இருக்குது, அதனாலேயே அதுக்கிட்ட நான் போய் வாங்குறதில்லை. கடையில் போய் கொஞ்சம் பால் பாக்கெட் மட்டும் வாங்கினீங்களா, டீ போட்டுறேன். ஏண்டியா நைட்டே வாங்கி வைக்க மாட்டியா? காலையில் எழுந்த உடனே காஃபி டீ போட்டு குடிக்கணும்னு தெரியாதா? காலையில் எழுந்த உடனே தான் கடைக்கு அனுப்புவியா? எப்போ அப்புறம் உனக்கு இதே ஒரு வேலையை போச்சுட்டு. நேற்று கொஞ்சம் சீக்கிரமாக வந்துட்டேன், இல்லைன்னா நானே வரும்போது வாங்கிட்டு வந்துட்டு இருப்பேன். ஆமாம், அப்படியே ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கி வச்சிருக்காரு. நைட்டு பால் பாக்கெட் வந்து அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு காலையில் எழுந்த உடனே இவருக்கு காஃபி போட்டு தருவாங்க, டீ போட்டு தருவாங்க. முதல் ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடு, இப்போ நைட்டே வாங்கி வச்சு அடிக்க வச்சுக்கிறேன். ஏன் நைட்டு பால் பாக்கெட் வாங்கி அதை காசி வச்சா காலையில் நல்லா இருக்காதா?
அடிக்கிற வெயில்ல காலைல பாலை காய்ச்சினா கெட்டு போகுது. அதனால தான் நைட்டில் வாங்குறது கிடையாது. நான் நேற்றே ஃபோன் பண்ணி சொல்லிருக்க மாட்டேன். நார்மல் பால் பாக்கெட் வாங்கி வாங்கினேன். கெட்டு போகுது காலைல பால் காய்ச்சும் போது. அதனால தான் காலைல வாங்கிக்கலாம் சொல்லிட்டு கும்பிட்டு வந்துட்டேன். போங்க பெரிய பால் பாக்கெட் ஒன்று வாங்கி வாங்க. இந்த வீட்டில் காலையில் எழுந்த உடனே எங்கன்னா ஒரு டீ குடிக்க முடியுதா? பாலை வாங்கினுவா அத்தை வாங்கினுவான்னு எங்க அப்படியே ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கூட வாங்கி வாங்க. அப்படியே ஒரு பொறை பாக்கெட் வாங்கி வாங்க. ஒரு ரஸ்க் வாங்கி வாங்க. போதுமா? என்ன நம்ம கேட்ட மாதிரி பேசுறீங்க? சதீஷ்கோ சஞ்சிக்கோ வேணும். பார்த்தா உங்க அம்மா வேற கேட்பாங்க. மொத்தத்தில் நானே சாப்பிட்ட மாதிரி பார்ப்பீங்க அப்படி முறைச்சி. நைட்டு வரும்போது தான் அவ்வளோ ஸ்நாக்ஸ் வாங்கி வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எதுக்குன்னு தெரியல. உடம்புக்கு கெடுதல் தான் பாரு. முதல்ல காஃபி டீயே குடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதை பழக்கப்படுத்திட்டு அதை விட முடியாமல் அவஸ்தைப்பட்டு கிடக்கும். இதெல்லாம் சாப்பிட்டா பசங்க எப்படி காலையில் டிஃபன் சாப்பிட்டோம்? அப்படியே மொத்தமாக பாக்கெட் விடுவா கொடுத்துறாங்க. 2 தான் கொடுப்பேன். நல்லா சாப்பிடுவோம். முன்னாலே தாண்டி பசங்களாம் கெட்டு போகுது. எங்கள் அம்மாவே கெட்டு வச்சுக்கிறேன். ஆமாம் நான் தான் கெட்டு வச்சுக்கிறேன் எல்லாரையும். காலையில் என்ன குறை சொல்லணும்னா உங்களுக்கு பொழுது விடிஞ்ச மாதிரி இருக்காது. போங்க சீக்கிரம் போங்க, கடைக்கு போயிட்டு வாங்க. நான் பல வலிக்கிட்டு வாசல் போய் குழம்பு வைக்கிறேன். முதல்ல அந்த வேலையை பாரு. எப்பா வரும்போது அப்படியே ஒரு மாவு பாக்கெட்டா ஒச்சக்கலை வாங்கி வந்துருப்பா. ஏம்மா எனக்கே வேலைக்கு டைம் ஆகுதுன்னா நான் இது வாங்கணும் அத்தை வாங்கணும் சொல்லுங்க. சதீஷ் வீட்டில் தானே கிளாஸ் ஸ்கூல் லீவு தானே, அவனை வேணா சொல்ல வேண்டி தானே. அவன் எங்கப்பா வீட்டில் இருக்கிறான்? காலையில் பொழுது விழுந்தவொன்னே போகிறான். எங்கே தான் விளையாடுவானோ எங்கே தான் போடுவோம். கரெக்டாக சாப்பிட்ற டைமுக்கு மட்டும் வரான். அவன்கிட்ட எங்கே வேலை வைக்கிறது? ஆமாம் மறந்தே போயிட்டு பாருங்க. ஒரு மாவு பாக்கெட் வாங்கிக்கோங்க, ஒச்சக்கலை வாங்கிக்கோங்க, அப்படியே பச்சை மிளகா கூட வாங்கிக்கோங்க. ஒரு பிள்ளைய கண்டிச்சே வீட்டில் அடக்கி வைக்கிறதுக்கு துப்பு கிடையாது. புருஷன் எல்லா வேலையும் வாங்கு. அப்படி என்ன வேலை செஞ்சிட்டீங்க? எனக்கு சாமான் தட்டி கொடுக்குறீங்க, இல்லை துணி தச்சு கொடுக்குறீங்க, இல்லை வாசப்படிக்கு கோலம் வைக்கிறீங்களா, இல்லை ரோடு கோலம் போய் அடி தடி வாங்கி தண்ணி பிடிச்சி வந்து வைக்கிறீங்களா? எல்லா வேலையும் இங்கே நான் செஞ்சுன்னு இருக்கிற வாய முடியுங்க. வேலைக்கு போயிட்டு வர வேலை மட்டும் தான் நீங்கள் செய்றீங்க. இங்கே பக்கத்தில் இருக்க கடைக்கு போயிட்டு வந்து கூட உங்களுக்கு கஷ்டமா இருக்குதா? ஏன்டா காலையில் அவகிட்ட வாய கொடுக்குறேன்? ஆரம்பிச்சுட்டா நாய் மாதிரி வேலை செய்யற நானே வாய முடியும் இருக்கிறேன். சும்மா ஆடுவீங்க. நல்ல புள்ள பத்தி வச்சிருக்கீங்க. அது எங்க வீட்டில் இருக்குதா? போய்க்குது எங்க அக்கா வீட்டுக்கு பால் வாங்கி கொடுக்குறதுக்கு. ஏண்டி அப்படியே நம்ம வீட்டுக்கு வேணா சொல்லிருக்கலாம்ல. வட்டம் தான் வச்சிருக்க. வீட்டில் இருக்க வேலை செய்யறது துப்பு கிடையாது. ஊர்ல இருக்கவங்களுக்கு நல்லா வேலை செய்வான் ஓடி ஓடி. சரிம்மா வேற என்னம்மா வேணும்? தேங்காய் வீட்டில் இருக்க சட்னி அரைக்கிறதுக்கு இட்லி ஊற்றி சட்னி ஆச்சுன்னா அவ்வளோதான். சரிம்மா. அம்மா எப்படி இருக்கோ அப்படிதான் குழந்தைங்கன்னு இருக்கும். முதல்ல இப்போ வீடு அடங்குறால அந்த மாதிரி இருக்கான் சதீஷம். என்னங்க முணுமுணுனே? ஒன்றும் இல்லை, போய் வேலையை போய் பாரு. ஏன் உங்க பிள்ளை இந்த மாதிரி இருக்காரு? அவனை செல்லமா வளர்த்துட்டேன், எந்த ஒரு வேலையும் வாங்காம. அதனால தான் வீட்டில் ஏதாவது ஒரு வேலை சொன்னா முக்கால அழுகுறான். ஆமா உங்க வளர்ப்பு சரியில்லை. சின்ன வயசுலேருந்தே நல்லா அடி போட்டு வளர்த்துட்டீங்க. சின்ன ஒழுங்கா தான் இருந்திருப்பாரு. ராதிகா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். சொல்லுங்க. நம்ம ஊட்டிக்கு போறோம்ல. ஆமா நாளைக்கு கிளம்புறோம். நம்ம வேணா சங்கியம் கூட்டு போலாமா? சங்கியம் உங்க வீட்டுக்காரியா? அத்தை நீங்க முன்னாடியே சொல்லியிருந்தா பரவாயில்ல. நம்ம ட்ரெயின்ல புக் பண்ணிட்டோம். இப்போ திடீர்னு புக் பண்ணா அவங்களுக்கு உட்காந்து கடலாம் கிடைக்காது. அன்ரிசர்வ்ல தான் வரணும். அன்ரிசர்வ்னா அது வந்து சாதாரண எல்லாருமே உட்காந்து நின்று வருவாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி ஒரு பெட்டி ட்ரெயினில் முன்னையும் பின்னையும் ஒரு பெட்டி கொடுத்துருப்பாங்க. மற்றதெல்லாம் ரிசர்வேஷன் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். அந்த இதுதான் அவனை கூட்டமாக இருக்குமே. அவங்க எப்படி வருவாங்க? முன்னாடி நீங்கள் சொல்லியிருக்கனால நம்ம புக் பண்ணும்போதே இதெல்லாம் வேறு இருக்குதா? வேறு ஸ்கூலில் வேறு லீவாக எல்லாரும் ஊருக்கு இங்கே போகிறதும் அங்கே போகிறதும் அப்படி இருப்பாங்க. ட்ரெயினில் ஒரு பயங்கர கூட்டமாக இருக்கும். நானும் மறந்தே போயிட்டேன் அவங்களுக்குலாம் புக் பண்ணுறதுக்கு. ஏன்னா அவங்களே கூட்டின்னு போயிருக்கலாம். அவர் ஹனிமூன் வேறு எங்கேயுமே போவே இல்லைல்ல. சரி விடு, அப்புறமா வேறு எங்கன்னா கூட்டின்னு போகலாம். அவங்களும் போக மாட்டேங்கிறாங்க. அவங்க மாமியார் ரொம்ப வயசானவங்க, எங்கே வர மாட்டாங்க. அவங்க வீட்டுக்காரும் இவ்வளோ போகலான்னு பார்த்தா அவங்களுக்கு பயமாக இருக்கா. நாங்கள் 2 பேரும் மட்டும் போகிறதுக்கு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஹனிமூனுக்கு எங்கேயுமே போகல அவங்க. சரி அத்தை நீங்கள் வேணா சங்கிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. அன்ரிசர்வ்ல வேணா வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதை கூட்டமாக இருக்கும்ன்றியா? வேணாம் நம்ம இன்னொரு நாளைக்கு வேறு எங்கன்னா கூட்டின்னு போனாங்களே. சரி அத்தை. பசங்கள்லாம் ட்ரெயினில் கூட்டின்னு போகிறதுக்கு முன்னாடியே புக் பண்ணாதான் உட்காரத்துக்கு படுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் இடம் கிடைக்கும். 3 மாதத்துக்கு முன்னாடியே புக் பண்ணியாச்சு. அப்போ நான் சங்கியை மறந்து போயிட்டேன். சரி வேறு எங்கேயாவது கூட்டின்னு போகலாம். இந்த பெரிய பொண்ணு கதை என்னாச்சுன்னே தெரியலையே. அந்த பையன் வீட்டில் இருந்து தேடி வந்தாங்களா? அவங்க மாமியார் என்ன சொல்லிச்சு? ஒன்றுமே புரியலையே, மர்மமாகவே இருக்கேன். ஏற்கனவே வீட்டுக்கார கோவமாக இருக்கிறேன். வீட்டில் இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறமா போய் பார்க்கலாம் என்னாச்சுன்னு. முருங்கைக்கீரை ஒடிச்சு வந்து இன்னைக்கு சாம்பார் வைக்கலாம். சாணி கொஞ்சம் தெளிச்சு அழகாக குழம்புட்டலாம். செண்பகமே செண்பகமே எங்கே இருக்க செண்பகமே, கொஞ்சோண்டு சாணி நீ கொடுத்தா வாசையில தெளிச்சு கோலம் போடுவேன். செண்பகமே செண்பகமே. இன்னும் குடிக்கிற தண்ணிக்கு வேற அந்த குழாத போய் அடி தடி வாங்கி தண்ணி குடிச்சுன்னு வரணும். சண்டை போட்டே குடம்லாம் உடஞ்சி போகுது. எத்தனை குடம் தான் வாங்குறது? ஏமா பக்கத்து தெருவில் பால் வாங்கிறதுக்கு போனா எவ்வளோ நேரம் என்னதான் பயந்து தான் தெரியல. அங்கே போய் பேசாம நம்மளே போயிருக்கலாம். எவண்டி உள்ள பெத்தான் 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 கையில கிடைச்சா செத்தா செத்தா செத்தா. டேய் பால் வேணும்னு சொல்லிட்டு போனீங்க, எங்கடா தூக்க காணா? ஐயோ அதே இப்ப ரொம்ப முக்கியமா? பெரிய பொண்ணாத்த வீட்டுல எவ்வளவு சண்டை நடக்குது தெரியுமா? எது சண்டையா? என்னடாச்சு? ஊர்ல இருக்க கூட்டம் மொத்தம் அங்கதான் நிக்குது. சரியான சண்டை. ஐயோ அந்த பையனோட அப்பா வந்துட்டாரு போல இருக்கு. சரி அது இருக்கட்டும். பால் வாங்க தூக்க கூட்டம் அது எங்க? பாலம் வாங்கல ஒண்ணும் வாங்கல. இந்த சண்டை பார்க்க போனேன். அடியே தடல தூக்க எங்க போச்சுன்னு தெரியல. ஐயோ அவ்வளவு பெரிய சண்டை நடக்குதுங்க. ஆமா பெரிய சண்டை நடக்குது. ஐயோ இப்ப என்ன பண்றது ஏது பண்றது ஒண்ணும் புரியலையே. ஏடி ராதிகா இங்க வாங்க. ஓடிடி சீக்கிரம் ஓடிடி. இன்னைக்கு நல்ல என்டர்டெயின்மென்ட் இருக்கு நமக்கு. ஸ்கூல் லீவ் விட்டா எவ்வளவு போர் அடிச்சது. என்ன காச்சே? வாடி சீக்கிரம் வாடி. என்ன விஷயம்? என்ன காச்சே? பேரஞ்ச மாதிரி இருக்கற. இந்த பெரிய பொண்ணு வீட்ல சரியான சண்டையாண்டி. ஊரே தரண்டு அங்க தான் நிக்குதா. அச்சோ அந்த பையனோட அப்பா வந்து சண்டை போறாரோ? அப்படிதாண்டி நினைக்கிறேன். அதுங்க 2 கல்யாணம் பண்ணி ஓடி போச்சுங்க. கடைசியில் இவ மாட்டிக்கணும் லேடி. சரி நீ பதறாத. உனக்கு எதுனா ஆயிட போகுது நார்மலாவே.
நீ இந்த மாதிரி சண்டைலாம் பார்த்தா எனக்கு பயம்டி. சரி சரி இப்போ என்னன்னு பார்க்கலாம் வா. நீ பெரிய பிரச்சனையாகி குடும்பத்துல இருந்து பெரிய பொண்ணை தனியாக தத்திடுவாங்களோ. ஏக்கா லூசு மாதிரி பேசாதக்கா. அவன் என்ன பண்ண, அவள் பாட்டு நம்ம கூட கடைக்கு வந்தா பிரியாணி சாப்பிட்டா, அவளை கல்யாணம் பண்ணி வச்சா, அவளை அந்த பசங்களை ஊரை விட்டு அமுச்சு விட்டா. அதெல்லாம் இப்போ சொல்லி புரிய வைக்க முடியாதுடி. சரி எது வந்து நாங்கள் போய் பார்த்துக்கலாம். சரி வா போலாம். ஒரு நிமிஷம் இரு. இந்த மாதிரி சண்டை நடக்கும் யார் சொன்னது? ஐயோ அம்மா நம்மளை கேட்குறாங்களே யார் சொன்னதுன்னு. சதீஷ் தான் சொன்னா. அவனா சொன்னா. டேய் இங்க வா. சொல்லுங்கம்மா. ஏடி இப்போ அவனை விசாரிக்க ரொம்ப முக்கியமா, வா அங்கே போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருக்கா, இவன் பேச்சா நம்ப முடியாது. குழந்தெல்லாம் போய் சொல்லாதடி. குழந்தெல்லாம் போய் சொல்லாது, ஆனால் இது போய் சொல்லணும். டேய் எங்ககிட்ட வா. சொல்லுங்கம்மா. உண்மையாக அங்கே சண்டை தான் நடக்குதா? அது வந்து பெரிய பொண்ணாட்டி வீட்டாண்ட வந்து கார்லாம் நிற்குது, நிறைய பேர் வந்திருக்காங்க. அந்த சண்டை தானேங்க. ஆனால் அக்கா தான் நேற்று கல்யாணம் பண்ணி ஓடி போயிடாங்க. அப்போ அங்கே சண்டை தான் நடக்கும். டேய் அங்கே ஊரே திரண்டு நிற்குதுன்னு சொன்னேன். ஆமாம் அங்கே 2 3 கார் நின்று அதெல்லாம் வேடிக்கை பார்த்து நின்று இருந்தாங்க எல்லாரும். அக்கா இவன் பேச்சை கேட்டு நீ வேற வாயை பிறந்து நிற்கிற. இவன் 1னா 9 சொல்லுவான். இவன் பேச்சை கேட்டு எதையும் நீ முடிவு எடுக்காத. டேய் இப்போ வீட்டுக்கு போய் பல்லவருக்கு போய். அப்போ சண்டைலாம் எதுவும் இல்லையே. அதெல்லாம் ஒன்றும் இருக்காதுக்கா. நம்ம போய் வேணா பார்க்கலாம். ஏதாவது பிரச்சனை என்ன பெரிய நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருக்க மாட்டாளா? அவள் எதுவும் ஃபோன் எதுவும் பண்ணலையே. இம்மா நீங்கள் சண்டை பார்க்க போல? ஆமாம் காலையில் இருக்கிற வேலையை விட்டுட்டு சண்டை பார்க்கறதுக்கு போகிறோம். 4 5 பேர் அங்கே நின்று வேடிக்கை பார்த்துருக்காங்க. வேலையெல்லாம் விட்டுட்டு நீங்களும் போவீங்கன்னு பார்த்தேன். உங்களுக்கு கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்ல, நானும் வரலன்னு பார்த்தேன். சில என்ன சொல்கிறீங்க? ஓடி போய் மரியாதையா. நம்ம ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனை, நம்ம தான் போய் முன்னாடி நிற்கணும். ஆமாம் அதில் எங்களுக்கு பார்த்துக்க தெரியும். வேலையை போய் பார்ப்பா. நம்மளை விரட்டுறதுலேயே குறியாக இருப்பாங்க. ஒரு நல்ல விஷயம் 4 விஷயம் நம்மளை கற்றுக்கிறது கூட மாட்டாங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் நம்ம சண்டை போட முடியும். இது கொஞ்சம் நேரத்தில் எனக்கு அப்படியே தலைகிரிக்கிறது சுற்ற ஆரம்பிச்சிச்சு. சரி அங்கே ஒன்றும் இல்லை தெரிஞ்சு போச்சு. வேலையில் முடிச்சு டிஃபன்லாம் சாப்பிட்டு போகிறமே போய் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நடுவில் ஏதாவது பிரச்சனை கீதா வரானே வருவாங்க. அப்புறம் போய் பார்க்கலாம். சரி கொஞ்சம் காப்பி போட்டு தின்னாடி. என்னால் ஊர் வேலை செய்ய முடிஞ்சது. 2 சதீஷ் பையன் பால் வேணா சொன்னேன். தூக்கத்துக்கு எங்கே போட்டது தெரியல. தூக்கம் காணும் பாலம் காணும். அவனை போய் உன்னை யார் வேலை வைக்க சொன்னது? நீயே போயிருக்கலாம். எல்லா பசங்க யாராவது அமைச்சிருக்கலாம்ல. அவன் ஒரு நல்ல வாட்டப்பட்டு போயிருக்கான். கல்வி விட்டது வந்து ஃபோட்டோ வச்சு கொஞ்சம் கேட்க மாட்டேது. இது எங்கள் வீட்டுக்கார பால் வேணா சொல்லியிருக்கேன். அந்த காப்பி தரேன். என்ன பண்ண உட்கார். அதுக்கு தானே இந்த லவ் கிவ்னாலே எனக்கு பயம். இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்தால் யார் சமாளிக்கிறது? சண்டைனாலே நமக்கு இருக்கிறதுன்னு வருது. ஏக்கா நீ யாரையும் லவ் பண்ணது இல்லையா? ஆமாம் அப்போ அது ரொம்ப முக்கியம். சரி கோவப்படாது. அதெல்லாம் ஒன்றும் நான் கேட்கல. என்ன கோவம் வருது இதுக்கு? மண்ணில் இந்த காதல் என்று யாரும் வாழ்தல் கூடுமோ? இங்கே பாரு மரியாதையாக ஓடி போயிடு. காலையில் டென்ஷன் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கேன். அப்போ முடிய பிடிச்சி ஆஞ்சு போயிடுவேன். அப்போ யாரையும் லவ் பண்ணியிருக்க போல. அதான் ஃபீல் பண்ணுது. செருப்பு வரப்போது பார்த்துக்கோ இப்போ பின்னாடியே.